இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறி வைத்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க தேர்ந்தெடுக்க மக்களுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியல. இவங்க யார் மேலேயும் இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு வழக்கு கூட போடல. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு களத்துல சிறப்பா வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னிச்சையா வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களை இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பாக்குறாங்க. நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது, நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரன இந்த உறுப்பினர் மக்கள் மேலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. ஏன் நேற்று முன்தினம் என்ன நடந்துச்சு? நம்முடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடுறோம், நீங்க வந்து எங்க கட்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு, எனக்கு உங்க சோஃபா எல்லாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ எங்க தலைவர் என்ன சொல்றதோ அது மாதிரிதான் நான் கேட்பேன் அப்படின்னு அதையும் அடிச்சு உடைச்சிட்டோம். நம்முடைய வழக்கறிஞர் ஆளுங்கட்சியுடைய அந்த சதி திட்டத்தையும் இன்னைக்கு முறியடிச்சு காட்டிட்டாங்க. ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி, கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு, எதிர்க்கவே வந்து செந்தில் ஒரு இளநீ கடை போடா நினைப்பாரு. கவுண்டமணி கிட்ட நிறைய இளநீ இருக்கும், அவர் அசிஸ்டன்ட் நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கரையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு, அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். இன்னைக்கு அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை, மக்களே நம்ம நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது, அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தர இளநீ புல்லிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார்.